நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். விஸ்வாசு அப்படின்னாலே அது ஒரு பெரிய அற்புதங்க. அதாவது உலகங்களை நேசிக்கக்கூடிய உலக மக்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் நேசித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது கடந்த குரோதி வருடத்தை காட்டிலும் இந்த விஸ்வாசு வருடம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். என்ன ஒன்று, தடியெடுத்தவங்க தண்டல்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சில கூச்சல் குழப்பங்கள்லாம் இருக்கும். தலைமையை மீறக்கூடிய அளவிற்கு சிலர்லாம் பேசுவாங்க. சோஷியல் மீடியா இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் இந்த வருஷம் மகசூல் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வெண்மை நிற பொருட்கள்லேருந்து எல்லா நிற தானியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக விளையும். அதனால் உணவு பஞ்சம் பெருசாக இருக்காது. ஆனால் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினோம்னா நலமாக இருக்குங்க. பஞ்சபூதம் ஆகிய காற்று, நீர் இதெல்லாம் நம்ம மாசுபடுத்தாமல் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பொதுவாக இந்த விஸ்வாசு வருடம் எல்லோருக்கும் நன்மையை தருவதாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ விரிவாக பார்ப்போங்க. மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் யார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் 4 கிரகங்கள் மறைந்திருக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுவீங்க அல்லது புது வீடு நீங்கள் வாங்குவீங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும், பாதிப்பு தரக்கூடியதாக இருக்காதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்கும், பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேருவீங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. காசு பணமெல்லாம் இந்த வருஷத்தில் நல்லா வருங்க. ஆனால் அதே நேரத்தில் அதை கொஞ்சம் சேமிக்கவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முன்ன மாதிரி அப்படியே எடுப்பில் வாரி இறைக்காமல் கொஞ்சம் சிக்கனமாக எண்ணி பார்த்து செலவு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மே மாதம், அதாவது 18ஆம் தேதி முதல் ராகு கேது பயிற்சியும் வருதுங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டை விட்டு விலகி 11வது வீட்டுக்கு வர்றதுனால அது முதல் உங்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி மே 18ஆம் தேதி முதல் 5வது வீட்டுக்குள்ளார கேது உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்த பந்தங்களால் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்குங்க. மேலும் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை நீங்கள் சஷ்டி திதியில் வணங்கு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத வேலைகள் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக முடியுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, திடீர் பண வரவு உண்டுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்குவீங்க, புது வீடு கட்டி கிராண்டாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கு அற்புதமாக திருமணம் நடத்துவீங்க, ஊரே மெச்சுறபடி திருமணம் நடத்துவீங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அற்புதமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி திடீர் லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. சொந்த இடத்துக்கே கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய வர வேண்டிய அந்த பாக்கி நிலுவத்தொகை, சம்பள பாக்கி தொகை, ப்ரொமோஷன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அருமையாக அமையுங்க. மே 14ஆம் தேதி முதல் குடும்பத்தில் மேலே மேலே உங்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி மே 18ஆம் தேதி முதல் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். மற்றபடி பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மே
மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வந்து வணங்குறது நல்லது. குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் இல்லைன்னா திங்கட்கிழமை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. முடிந்தால் குங்குமார்ச்சனையும் செய்துட்டு வாங்க. அதுக்கடுத்து மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, தொட்டதெல்லாமே துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் விசாரித்து பார்த்து கல்யாணத்தை முடிக்கணுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுங்க. குறிப்பாக மே 14ஆம் தேதி முதலே நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கணுங்க. டயட் கண்ட்ரோல் அது இனிமேல் அவசியம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மே 18ஆம் தேதி முதல் தைரியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அம்மாவும் உடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வண்டி வாகனம் பழசு வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் புதுசு வாங்குவீங்க. உத்தியோக வகையில் கொஞ்சம் வேலை சுமை இருந்துகிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன பரிசு பாராட்டுகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சின்னதாக வந்து மனசுக்குள்ளார ஒரு கலக்கம், முடிவெடுக்கிறதுல வந்து ஒரு சிரமம் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சிரமங்கள், கலக்கங்கள் அதிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை நீங்கள் வணங்குறது நல்லது. ஸ்ரீ நரசிம்மரை கும்பிடுங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் மறவாமல் நரசிம்மரை கும்பிடுங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து துணி வாங்கி கொடுங்க. நீல நிற துணி வாங்கி கொடுங்க. நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. கடகராசிக்காரர்களே, தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைச்சி நிரந்தர வருமானத்துக்கான வழிவகைகளெல்லாம் உண்டாகுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அவங்களும் பொறுப்பாக பாசமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. ஏன்னா வாகனஸ்தானத்தில் தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால புது வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய கடனை தீர்ப்பீங்க. புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்குங்க. மே 14ஆம் தேதி முதல் நீங்கள் வந்து புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாமே போய் வருவீங்க. மனசில் பட்டதெல்லாம் பளிச்சுன்னு இனிமேல் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் வடிகட்டி பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே நீங்கள் மதிக்கப்படுவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் கும்பிட்றது நல்லது. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு பச்சைப்பயிறு தானமாக கொடுங்க. இந்த வருடம் சிறப்பாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களை, சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. எத்தனை போட்டிகள், எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து முன்னேறுவீங்க. முன்னாடியெல்லாம் போனால் போகுது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து விட்டு பிடிச்சு கொண்டு போனீங்க. இனிமேல் கராராக பேசுவீங்க. யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாமே அத்தியாவசியமான செலவுகளாக இருக்குங்க. ஒரு பக்கம் நகை நட்டு சொத்துன்னு வாங்கினாலும் இன்னொரு பக்கம் ஒரு சிலதெல்லாம் விற்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. பூர்வீக சொத்து உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை கொடுத்துட்டு அதுக்கு அடையாளமாக இன்னொரு சொத்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குது. அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமாகுவாங்க. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அவமானங்களை சந்திச்சிங்க. அதெல்லாம் இனிமேல் மாறும்.
உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புது வேலை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சு திருமணமும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு மேலே மேலே உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குவதற்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறது நல்லதுங்க. சனிக்கிழமைகளில் சேவிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, இனிமேல் நீங்கள் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல, சேமிக்க முடியல, செலவாயிண்டே இருக்குது, சரியாக திட்டமிட முடியாமல் திணறிட்டு இருந்தீங்க. அந்த நிலைமை இனிமேல் எல்லாமே மாறுங்க. எதையுமே திட்டமிட்டு இனிமேல் நீங்கள் செய்ய பார்ப்பீங்க. இது வரைக்குமே நோய் நொடி உபாதைகள்னு இருந்தீங்க. ஏதாவது உடம்பை போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்ததுங்க. நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்தது, திடீர்னு கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இளமையாக தான் இருக்கிறோம், ஆனால் வயதான மாதிரி எண்ணங்கள் வருது. அந்த மாதிரி நிலைமை எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து உங்களுக்கு மாறப்போகுது. அழகாகவும் இளமையாகவும் இனிமேல் நீங்கள் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சுருன்னு ஒரு கோபம் வரும் இல்லைங்களா, அந்த முன்கோபம் எல்லாமே இனிமேல் விலகும். எல்லார்கிட்டையுமே இனிமேல் நீங்கள் சிரித்து பேச போகிறீங்க. தமிழ் புத்தாண்டுலேருந்தே அவர் மாறிட்டாருங்க. முன்ன மாதிரிலாம் சிடு சிடுன்னு இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் சிரித்து பேசுகிறாரு, குடும்பத்தோடு கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறாரு. முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்களும் உங்களை சொல்ல போகிறாங்க. உத்தியோகத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் யாரையும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் உண்டாக்கும். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமையறதுக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை நீங்கள் புதன்கிழமைகளில் சென்று வணங்குவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த வருஷம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. ஊருக்காக நீங்கள் உழைச்சதெல்லாம் போதுங்க. இனிமேல் உங்களுக்காக உழைக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கணுங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி மே 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முன் வரணுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாம் போய் எப்படி அவங்கள்ட்ட உதவி கேட்குறது, இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. இப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா சரி வராதுங்க. இனிமேல் நீங்கள் ஆசைப்பட்ட டிசைனில் புது நகை நட்டு வாங்கி அணிந்து சொந்த பந்தங்கள் மத்தியில் கௌரவமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளை பார்க்குறதுக்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் முன்ன மாதிரி இல்லாமல் இனிமேல் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி சில விளம்பர யுக்திகளையும் பயன்படுத்தி லாபம் அதிகமாக சம்பாதிப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு அருமையாக இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ரகசியங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை வணங்குங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களை, புதுசாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே இருந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வேறு ஒரு நல்ல வீட்டுக்கு மாறுவீங்க. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் மருந்து மாத்திரைன்னு இருந்த நிலைமை மாறி இனிமேல் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஏதோ படிக்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு மேலோட்டமாக இல்லாமல் அவங்கள இன்னும் கொஞ்சம் நீங்கள் அணுகி அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா நலமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வருங்க. 4-5 வருஷமாக பேச்சுவார்த்தை கோர்ட்டு கேஸுன்னு போயின்னு இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி நியாயமாக பாகப்பிரிவினை முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் உங்களுக்கு முன்னைய விட இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். ஆனால் வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எதெடுத்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய பாருங்கள்.
அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு சிக்கிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மே 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்கிறத உணர்த்துது. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோங்கிற திருப்தியை உண்டாக்கக்கூடியதாக இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் வணங்குங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாமே பொண்ணாகுங்க. எங்கே போனாலும் தோற்று போனதாகவே நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நிலைமை மாறுங்க. இனிமேல் எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம், ஒரு ஏமாற்றம், ஏக்கம் இதிலேருந்து விடுபட்டு இனிமேல் சந்தோஷமாக இருப்பீங்க. சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அடுத்தவங்கள நம்பி நம்பி நீங்கள் மோசம் போனீங்க. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு சிறு பகுதி கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் பெருசாக சொத்து வாங்காதவங்க இப்போ பெரிய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மே 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு குரு சாதகமாக வராரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. தாயா தாரமாங்கிற போராட்டத்திலிருந்து விடுபட்டு தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் நல்ல லாபம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கூட்டுத் தொழிலை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் வேலையாட்களுக்கு முன்கூட்டியே முன்பணம் அதிகமாக தர வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி கடின உழைப்பால் இந்த வருஷத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மறவாமல் திருவண்ணாமலை சென்று ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வணங்கி நீங்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லதுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. இந்த வருஷம் அருமையாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடியதாக இருக்குங்க. எவ்வளவோ காயப்பட்டீங்க, எவ்வளவோ அசிங்கப்பட்டீங்க, எல்லாரும் உங்களை ஏமாத்தினாங்க. அந்த ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த வருஷம் முழுக்க ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின தொகையெல்லாம் தந்து முடிப்பீங்க. அடகில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மீட்டெடுப்பீங்க. மாற்று மொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களாலும் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசின்றதீங்கல்ல, அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறி கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம், நெருக்கம் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சிறப்பாக குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் அதெல்லாம் சரியாகி இந்த வருஷம் முழுக்க வெகுமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மே 18ஆம் தேதி மாறுறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மே 14ஆம் தேதி முதல் குரு மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு கடந்த வருடத்தை காட்டிலும் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். பணபலம் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீரங்கநாத சுவாமிகளை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அமோகமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, திடீர் பணவரவு உண்டுங்க.
நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்குது. இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டேன், இந்த வருஷத்தில் தான் அதெல்லாம் கிடச்சிருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பார்த்து பார்த்து செலவு பண்ணதெல்லாம் போய் இனிமேல் பந்தாவாக செலவு பண்ணுற அளவுக்கு பணவரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க. நகை நட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். குடும்பத்தில் மாறி மாறி உடம்பு முடியாமல் போச்சு இல்லைங்களா, இனிமேல் அதெல்லாம் மாறி எல்லா வகையிலுமே எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்பச் சுற்றுலாவும் சென்று வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு கல்யாணத்தை சிறப்பாக முடிப்பீங்க. அதே மாதிரி வீடு கட்டி சொந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லதுங்க. அதே மாதிரி உலர் திராட்சை நீங்கள் தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை காப்பாற்ற போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. என்ன தான் எல்லாருக்குமே நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் வாரி கொடுத்தாலும் எல்லாரையும் காப்பாற்றி விட்டாலும் எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் உங்களை நினச்சி பார்த்து உங்களுக்கு நன்றியோடு இருக்க போகிறதில்லைங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார 4 கிரகம் இருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால கொஞ்சம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுங்க. சின்ன சின்னதாக கொஞ்சம் மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் உணவு மூலமாகவே எல்லாவற்றையுமே சரி பண்ணிடலாங்க. மற்றபடி வியாபாரம் பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மோசமாகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்புகள் கிடையாது. என்ன ஒன்று, இடைத்தரகர்கள் கையில் எதுலேயுமே சிக்கக்கூடாது. அவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு அப்புறம் சிரமப்படாதீங்க. உத்தியோகஸ்தானத்தை உங்களுக்கு வலுத்து எல்லா கிரகங்களும் பார்க்குற அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு சில உயர்வுகள், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிரிவினைகள் அதெல்லாம் சரியாகி ஒற்றுமை உண்டாகும். மகளுக்கும் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் கடந்த குரோதி வருடத்தை காட்டிலும் இந்த விஸ்வாச வருடம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லது தேய்பிறை அஷ்டமியில். அதே மாதிரி பால் பொருள்கள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். பால் கோவா அந்த மாதிரி இனிப்பு பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாலால் ஆன உணவுப் பொருளை தானமாக கொடுங்க. இந்த வருடம் அருமையாக இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு உயர்தரமான முதல் தரமான ராஜயோகத்தை அள்ளித்தருவதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷம், அதுக்கடுத்தது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் கன்னி, விருச்சிகம், மீனராசிக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.